ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஒருவேளை இந்த 2 மாதங்களுக்கு பின்பு மீண்டுமாக மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸோடு கூட இணைய ஆண்டவர் தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக எனக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கடந்து வந்த பாதையில ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கிற்று. ஒருவேளை அந்த கேன்சருடைய பயாப்சி ரிசல்ட் வரும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக அந்த கேன்சர் அந்த டியூமருக்குள்ளேயே கண்டெயின் பண்ணி வைத்திருந்தார். ஒருவேளை ஜாஷுவா அதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். அற்புதமாக ஆண்டவர் அதை கட்டுப்படுத்தினார். எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாதபடி ஆண்டவர் அந்த டியூமருக்குள்ளேயே அதை வைத்திருந்தார். அதற்கு பின்பு ஜூன் 13 அன்றைக்கு ரிவ்யூ போயிருந்தேன். ரிவ்யூ போயிருந்தப்போ டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் மெடிக்கேஷனும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் ஸோ அமேசிங். ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து நிற்கிறேன். என்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவும் என்னை மறுபிரதிஷ்டை செய்யவும் ஆண்டவர் அந்த நோய்வாய் படுக்கையில ஆண்டவர் எனக்கு பலத்தை தந்தார். குறிப்பாக அநேகருடைய ஜெபம் ஆண்டவருடைய கரத்தை அசைத்தது என்று தான் நான் சொல்ல முடியும். அநேகருடைய ஜெபம் அது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து இன்று உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் போதிக்கவும் ஆண்டவர் தந்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எம்மாத்திரம் மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்ற அருமையான வசனத்தை ஜாஷுவா நினைப்பூட்டினார். ஆண்டவருடைய சுத்த கிருபை இன்று நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து என்னுடைய சரீரத்திற்கு வேண்டிய எல்லா சுகபலத்தையும் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட மீண்டும் ஒருவரை கூட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திற்கு நாம் படிக்க ஆரம்பித்தோம். 2 அதிகாரங்களை நாம் படித்து முடித்தோம். இன்றைக்கு 3வது அதிகாரத்தை நாம் படிக்க முற்படுவோம். ஒருவேளை 2 மாதங்கள் இதை குறித்து நாம் ஒன்றுமே படிக்காதனால ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ ஐ வுட் லைக் டு கிவ் யூ. இந்த கடிதம் எழுதுவதற்கான காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டு என்கின்ற அந்த சுவிசேஷத்தை யூதர்கள் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு வந்த ஜுடாய்சர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற யூத மார்க்கத்தமைந்த கிறிஸ்தவர்கள் அது மட்டும் போதாது, அதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும். மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் முக்கியம். அதிலும் குறிப்பாக விருத்த சேதனத்தை நீங்கள் அடையாவிட்டால் உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்பட்டது அல்ல என்கின்ற ஒரு தவறான போதனையை அங்கே கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு இவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு அநேகர் அந்த போதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே தான் 1வது அதிகாரத்துல பவுல் கூறுகிறார், இவ்வளவு சீக்கிரமாய் இன்னொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்பினதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கூறுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்கின்ற சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை யார் பிரசங்கித்தாலும், அது தூதனாக இருக்கலாம், இல்லை என்றால் பவுலும் பவுலை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யார் பிரசங்கித்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற மிக ஆழமான அதே நேரத்துல பயங்கரமான ஒரு காரியத்தையும் பவுல் கலாத்திய நாட்டு சபைகளில அந்த விசுவாசிகளுக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின அந்த யூதர்கள் பவுலினுடைய அப்போஸ்தல பட்டத்தை அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையாகவே பவுல் அப்போஸ்தலன் அல்ல, அவர் தானாகவே தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி அறிவித்து இந்த போதனையை தருகிறார். ஆகவே அவருடைய அப்போஸ்தல பட்டம் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஒன்று. அதே நேரத்துல அவருடைய போதனையும் தவறானது. அது ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளாத ஒரு போதனை. தானாகவே சுயமாக அந்த போதனையை போதிக்கின்றார் என்கின்ற இந்த 2 காரியங்களையும் பவுல் அந்த இடத்துல அதை விளக்குகிறார். உண்மையாகவே தான் தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்றும் இந்த செய்தி தான் நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றேன் என்பதையும்
நிரூபிக்கின்றார். தமஸ்குவுக்கு செல்கின்ற அந்த பாதையிலே ஆண்டவர் எவ்விதமாக அவரை சந்தித்து அனனியா மூலமாக அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த சுவிசேஷம் தேவனால் தனக்கு தரப்பட்டது என்பதை அங்கே நிரூபிப்பதை 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அவ்விதமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் கலந்து ஆலோசிக்காமல் அரபி தேசத்திற்கு சென்றதாகவும் அங்கிருந்து தமஸ்கோவுக்கு திரும்பி வந்ததாகவும் அப்புறம் 3 வருஷம் சென்ற பின்பு அவர் எருசலேமுக்கு சென்று பேதுருவை சந்தித்ததாகவும் அவர் அங்கே கூறுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த 18வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது அவர் சீரியா, சிசிலியா அந்த நாடுகளின் புறங்களிலே சென்று யூதயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளில அவர் போதிப்பதை குறித்து அவர் 1வது அதிகாரத்தை எழுதி முடிக்கிறார். அதுல குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்றால், சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். That was the chief end of Paul's ministry. People were able to praise God and bring glory to God. இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஊழியங்களில the ultimate glory should be to the Lord. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தக்கூடிய விதத்துல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் காணப்பட வேண்டும். ஒன்று. அது தொடர்ந்து 2வது அதிகாரத்துல திரும்பவும் அவர் எருசலேமுக்கு போவதை குறித்து கூறுகிறார். 14 வருஷம் கழிந்த பின்பு தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே அவர் எருசலேமுக்கு செல்வதையும் அங்கே இந்த திருச்சபையை குறித்து அவர் விவரித்து கூறுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்துல பேதுருவோடு கூட முகமுகமாய் அவர் அங்கே எதிர்ப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் யாக்கோபினிடத்திலிருந்து ஒரு சிலர் அங்கே வரும் அந்தியோகியாவுக்கு வரும் வரை பேதுரு புறஜாதிகளோடு கூட உட்கார்ந்து அவர்களோடு கூட சாப்பிட்டார். ஆனால் அந்த யாக்கோபை சேர்ந்த யூதர் கிறிஸ்தவர்கள் அங்கே வந்த பொழுது புறஜாதியாரோடு கூட கலவாதபடி மாய்மாலம் பண்ணினார் என்று சொல்லி அது தவறு என்று சொல்லி நேரடியாக எதையுமே மறைக்காதபடி நேரடியாக பவுல் பேதுருவை எதிர்த்து நின்ற காரியத்தை குறித்து அங்கே எழுதுகிறார். எழுதி முடித்த அந்த அதிகாரத்துல 2வது அதிகாரத்தின் 20வது வசனம், அது இந்த புத்தகத்தினுடைய இந்த கடிதத்தினுடைய ஒரு மைய வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இதை நாம் எவ்விதமாக படித்து முடித்தோம் என்றால் இது நம் ஒவ்வொருவருடைய அனுபவமாக காணப்பட வேண்டும். நான் அல்ல வாழ்வது. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவள். நான் வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஒருவேளை இந்த உணர்வு நமக்கு இருக்குமே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாகவும் காணப்படும். ஏனென்றால் நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, ஆண்டவர் என்னிலே வாசம் செய்கிறார். அதை ஒருவேளை நாம் ஆழமாக அதை நாம் we need to practice that. I no longer I live, but it is Christ who lives in me. இதை நேரம் எடுத்து நாம் சிந்திக்கணும். ஒருவேளை வழியில நடந்து போகும்போதானாலும் சரி, இல்லை என்றால் வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்லும் போதானாலும் சரி, இந்த எண்ணம் நமக்குள்ளாக ஊற வேண்டும். இது நான் அல்ல வாழ்வது, கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கிறார் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக இந்த உலகத்துல வாழ்வதற்காக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் பவுல் அங்கே எழுதுகிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். இப்படி பிழைத்திருப்பதோ தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு அருளி செய்திருக்கிறார். அதன் மூலமாக எனக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, நித்திய ஜீவனின் நம்பிக்கை எனக்கு உண்டு என்கின்ற அந்த விசுவாசம் அவசியம். ஆகவே அதை தான் பவுல் இந்த இடத்துல ஆணித்தரமாக எழுதுகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஒருவேளை இது நம்முடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இதை திரும்ப திரும்ப நம்முடைய ஞாபகத்திற்கு இதை நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒரு நாளிலே எவ்வளவு முறை இதை குறித்து நாம் சிந்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு அது ஆசீர்வாதமான ஒரு வசனம். நான் அல்ல,
கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் சொல்லி முடித்துவிட்டு 3வது அதிகாரத்திற்கு அவர் எழுதுகிறார். அதற்கு அந்த 21வது வசனம் ஒரு முன்னுரையாக நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. 21வது வசனத்துல, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் இந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்த கிறிஸ்தவ யூதர்கள் எதை போதித்தார்கள் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமான் ஆகுவதில்லை, நியாயப்பிரமாணத்தினாலே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே, அந்த கிரியைகளினாலே தான் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்க முடியும் என்கின்ற அந்த போதனையை இவர்கள் போதித்ததினாலே அதை குறித்து 3வது அதிகாரத்துல மிக தெளிவாக விளக்குகிறார். இந்த 3வது அதிகாரம் கொஞ்சம் கடினமான ஒரு அதிகாரம். அதனுடைய வசனங்களை எல்லாம் ஒருவேளை நாம் படித்து பார்ப்போமே, ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மிக ஆழமான ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல அவர் விளக்குகிறார். குறிப்பாக விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற அந்த கோட்பாடை, ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கின்ற அந்த டாக்டரின், அதை மிக தெளிவாக இந்த 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் விளக்கி எழுதுவதை நாம் பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களை முதலாவது நாம் வாசிப்போம். 3வது அதிகாரத்துல, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறுகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை தந்து அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? பவுல் ஒரு 6 கேள்விகளை இந்த இடத்துல கேட்கிறார். இதை வாசிக்கின்ற, இதை பெற்றுக்கொள்கின்ற அந்த கலாத்திய நாட்டில் சபைகளின் மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு உள்ளத்தை துளைக்கக்கூடிய அளவில் மிக தெளிவான கேள்விகளை அவர் கேட்கிறார். முதலாவது அவர் கேள்வி கேட்பது, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கேட்பதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அந்த கலாத்திய சபை மக்களை அவர் எவ்விதமாக அழைக்கிறார் என்று பாருங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே. ஒருவேளை பவுல் இப்படி மற்ற கடிதங்களெல்லாம் இப்படி எழுதுவதை நாம் பார்க்கவே முடியாது. ஒருவேளை அந்த அளவிற்கு அவர் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த சுவிசேஷத்திற்கு பவுல் கொடுத்திருந்த முக்கியத்துவம், இந்த சுவிசேஷம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அனுபவித்த ஒரு மனிதன் அந்த சுவிசேஷத்தை விட்டு இவர்கள் வழிவிலகி போகிறார்கள் என்பதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததினால இந்த வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கின்றார். புத்தி இல்லாத கலாத்தியர். எவ்விதமாக அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக போனார்? ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். ஒருவேளை இந்த கள்ள போதனைகளுக்கு அவர்கள் அடிபணிந்து போய்விட்டார்கள். They yielded to the influence of the false teachers. அந்த கள்ள போதகருடைய போதனைகளுக்கும் அவருடைய செல்வாக்குக்கும் அவர்கள் முற்றிலுமாக பணிந்து விட்டார்கள், தங்களை கொடுத்து விட்டார்கள். அடுத்தபடியாக இவ்வளவு பாவ அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் இந்த போதனைகள் வரும் பொழுது தங்களுடைய மனதை அங்கே அவர்கள் பயன்படுத்தவே கிடையாது. புரிந்து கொள்ளுதலை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் அதை குறித்து சிந்திக்க தவறிவிட்டார்கள். அந்த புத்தியை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஆகவே பவுல் கூறுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, கிருபையினாலே கிடைக்கின்ற இந்த ரட்சிப்பை அவர்கள் சீக்கிரமாக கைவிட்டு விட்டார்கள். இந்த கிருபையினாலே மாத்திரம் ரட்சிப்பு கிடைக்காது, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதனாலேயும் விருத்த சேதனத்தை பெற்றுக் கொள்வதனாலேயும் இந்த ரட்சிப்பு கிடைக்கும் என்று அந்த கிருபையினால் மாத்திரம், அந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுகிறேன், கிருபையினால் மாத்திரம் கிடைக்கின்ற அந்த ரட்சிப்பை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த விதத்தில் அவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள்.
அது மாத்திரம் அல்ல, ஒரு தவறான போதனையை அவர்கள் தழுவி கொண்டார்கள். அதை 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 யோசித்து பார்க்காதபடி, இவர்கள் கூறுவது சரிதானா தவறுதானா என்பதை யோசிக்காதபடி அவர்கள் அதை தங்களுக்கென்று அவர்கள் அதை தழுவி கொண்டார்கள். அந்த விதத்துல அவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த சத்தியத்திலிருந்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்திலிருந்து மனதார அவர்கள் பின்வாங்கினார்கள். That was a willful turning away from the truth. Willful turning away from the truth. மனதார அவர்கள் அந்த சத்தியத்தை விட்டு பின்வாங்கினார்கள். அந்த விதத்திலே அவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் போனார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த கிருபையை சிறுமைப்படுத்தி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கிருபை தேவனால் கிடைக்கின்ற தகுதி இல்லாத ஒவ்வொருவருக்குமே தேவன் தருகின்ற அந்த மகா பெரிய தயவினால பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் சொந்தக்காரனாக முடியும் என்கின்ற அந்த சத்தியத்தை அவர்கள் சிறுமைப்படுத்தி, அதை கொச்சைப்படுத்தி, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே அவர்கள் பரலோக ராஜ்யத்துல இல்லையென்றால் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு அது அடிப்படை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விட்டார்கள். அப்படியானால் இப்படிப்பட்ட புத்தி இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு வந்து மயக்கினவர் யார் என்று சொல்லி பவுல் கேட்கிறார். அந்த வார்த்தை முக்கியமானது, மயக்கினவர்கள். அப்படி என்றால் those who misled them, அவர்களை தவறாக வழிநடத்தினவர்கள். இல்லை என்றால் those who are fascinated them, ஒரு விதமான வசீகரம். அந்த வசீகரத்தினால they were hypnotized, அதாவது ஒரு மயக்க நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டார்கள். அதிகமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இதுல, இன்றும் இப்படிப்பட்ட போதனைகள் உண்டு. கிருபையை மட்டும் பத்தாது, கிருபையோடு கூட ஏதோ ஒன்றை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விதமான போதனையை தருகிறவர்கள் வசீகரிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். ஏதோ ஒரு விதமான வசீகரம் அவர்களிடத்திலே காணப்படும். ஒருவேளை அவருடைய உருவத்திலே காணப்படக்கூடிய வசீகரமாக இருக்கலாம், இல்லையென்றால் அவருடைய பேச்சிலே காணப்படுகின்ற வசீகரமாக இருக்கலாம், இல்லையென்றால் அவர்கள் கற்றுத்தருகின்ற அந்த தவறான போதனையில் காணப்படுகின்ற ஒரு விதமான வசீகரம். அந்த வசீகரத்தினால இவர்கள் இழுக்கப்பட்டு தங்களுடைய புத்தியை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இவர்கள் அவர்களை ஆளாக்கி விடுவார்கள். ஆகவேதான் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்கின்ற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலவிதமான போலி உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் நிறைந்த உலகத்துல இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதி காலங்களிலே கள்ள உபதேசங்கள் காணப்பட்டது, ஆனால் இன்று அது மலிந்து கிடக்கிறது. ஆகவே மயக்க நிலைக்கு கொண்டு வரக்கூடிய விதத்துல நம்முடைய புத்தியை பயன்படுத்த முடியாத அளவிற்கு கவர்ச்சிகரமான போதனைகளிலே வசீகரித்து நம்மை சத்தியத்திலிருந்து பின்வாங்கி விட செய்கின்ற அப்படிப்பட்டவர்கள் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த போதனையை குறித்து நாம் கேள்விப்பட்டாலும் அது வசனத்தோடு ஒன்றாய் செல்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அந்த அந்த எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய அந்த ஆவியானவரின் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான தன்மையை கேள்விக்குறியாக மாற்றிவிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் முழுமையான ரட்சிப்பு உண்டு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, இயேசுவானவர் என்னுடைய ரட்சிப்பிற்கு போதுமானவர் என்பதை அங்கே ஒரு கேள்விக்குறியாக மாற்றி வசீகரமான போதனைகளினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் என்னுடைய ரட்சிப்பிற்கு போதுமானவர் அல்ல, அதோடு கூட நான் ஒரு சில கிரியைகளையும் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நான் செய்தால் மாத்திரம் நான் ரட்சிப்படைய முடியும் என்கின்ற நிலைமைக்கு இந்த கலாத்திய சபை விசுவாசிகளை மயக்கினவர் யார் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்கிறார். அதனுடைய விளைவு என்ன? கீழ்ப்படியாமை. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அவரை மறுதலித்தவர்களாக பின்வாங்கி சென்ற அந்த கலாத்திய சபையை தான் முதலாவது வசனத்திலே பவுல் கூறுகின்றார். புத்தி இல்லாதவர்கள், மயக்கப்பட்டவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். இப்படிதான்
தவறான போதனைகள் ஒரு மனிதனை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி செல்ல வைக்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் ஏதோ அந்த கலாத்திய சபை மக்களுக்கு என்று சொல்லி எடுத்து விடாதபடி, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற கிறிஸ்தவ சூழலில இப்படிப்பட்ட தவறான போதனைகளில ஒருவேளை சிக்கி விடுவோமே ஆனால் நானும் நீங்களும் புத்தியற்றவர்களாய் போய்விடுவோம். அதே நேரத்துல மயக்கப்பட்டவர்களாக, வசீகரிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு, நம்முடைய சொந்த புத்தியினாலே யோசிக்க திராணி இல்லாத அந்த மயக்க நிலைக்கு நாம் கொண்டு சென்று விடுவோம். அதே நேரத்துல அதனுடைய விளைவு ஆண்டவரை கீழ்ப்படியாதவர்களாக அவரை விட்டு பின்வாங்கி போய்விட முடியும். இந்த முதல் கேள்வி அவர் கேட்கிறார், உங்களை மயக்கினவன் யார்? அதை சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த வார்த்தையை பவுல் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூறுவதை அந்த வார்த்தைகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதை வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டாரே. என்ன அர்த்தம்? Jesus Christ was portrayed before their eyes. எப்படியாக ஒரு படத்தை, ஒரு வரைபடத்தை எடுத்து ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு பலகையில நாம் போடும் பொழுது எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும். எல்லாருடைய கண்களும் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக பவுல் கூறுகிறார், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார் என்று சொன்னால், ஏதோ அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டதை காண்பது போல பவுலினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், சிலுவை மரணம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒருவேளை அது ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஆண்டவராகி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக என்னுடைய பதிலாளாக மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு வந்தது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் எந்த அளவிற்கு அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் ஒருவேளை அதற்கு சரியான பதிலை நம்மளால சொல்ல முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டார், அப்படியே கண்களுக்கு முன்பாகவே உண்மையாகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டது இவர்கள் தங்கள் சொந்த கண்களினால காண்பது போல அவர்கள் அங்கே அந்த காட்சியை பெற்றார்களே. இப்படிப்பட்ட இந்த காட்சியை நீங்கள் பெற்ற பின்பும் மயக்கப்பட்டு விட்டீர்களே என்று சொல்லி அவர் அங்கு வேதனையோடு கூறுவதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒருவேளை நானும் நீங்களும் இப்படிப்பட்ட தவறான போதனைகளில போவதற்கு முன்பாக அந்த போதனைகள் நம்மை சந்திக்க வரும்பொழுதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டவர் பிரத்யட்சமாக என் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுவதை போன்ற அந்த அனுபவம் நமக்கு அவசியம். எப்பொழுதும் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். என்றெல்லாம் என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் யோசிக்கின்றேனோ அன்றெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் விளங்க வேண்டும். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் என்னுடைய ரட்சிப்பிற்கு ஆதாரம். அவருடைய இரத்தம், இதன் நிமித்தமாய் மீட்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில அந்த பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சிலுவையின் காட்சி என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்விதமாக பவுல் அந்த கலாத்தி சபையில் உள்ள மக்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அந்த சிலுவை மரணம், அதன் மூலமாக நாம் அடைந்த இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று சொல்லி அங்கே அவர் கூறுகிறார். 2வது வசனத்துல அவர் இவ்விதமாக ஆரம்பிக்கிறார், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்துல அறிய விரும்புகிறேன், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்துல அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்கள் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் முடிவு உண்டு என்று சொல்லி. வேறொன்றும் போக வேண்டாம், வேற எங்கேயும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு, அநேக காரியங்களை குறித்து பேசி, அநேக காரியங்களை குறித்து விவாதித்து
ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறேன், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அறிய ஆசைப்படுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து. அது என்ன? இரண்டாவது கேள்வி அவர் கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? அங்கே நியாயப்பிரமாணம் அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு, அதுதான் முக்கியம் என்று போதிக்கின்ற அந்த போதனையில இவர் கேட்கிற கேள்வி என்ன? இந்த போதனை ஒரு புறம் இருக்கிறது, ஆனால் விசுவாசத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இன்னொரு புறத்தில் இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கலாத்திய சபையில இருக்கின்ற மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றீர்கள் என்ற கேள்வி அவர் கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீங்கள் இதை பெற்றீர்களா, இல்லை என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் இதை பெற்றீர்களா என்ற அருமையான ஒரு கேள்வியை பவுல் இந்த இடத்துல அவர் கேட்கிறார். அப்படியானால் ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்கு காணப்படுகின்ற அடிப்படையான எவிடன்ஸ், நிரூபணம் என்ன என்று சொன்னா, பரிசுத்த ஆவியை அந்த மனிதன் பெற்றிருக்கிறானா என்பதுதான் மிக முக்கியமான ஆதாரம், மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ். அப்படியானால் இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த எதனாலே நீங்கள் ஆவியை பெற்றீர்கள் என்று கலாத்திய சபை மக்களுக்கு பவுல் கேட்கும் பொழுது, ஒருவேளை இதுல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேனா என்ற நிச்சயம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்ற நிச்சயம் நமக்கு அவசியம். திடமான விசுவாசம் நமக்கு தேவை. அலைகழிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அங்கும் இங்குமாக ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் அதை கொஞ்சம் நம்ம யோசிப்போம். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக பவுல் கூறுகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் மாத்திரமே அவன் கிறிஸ்துவினுடையவன், இல்லை என்றால் கிறிஸ்தவன் என்கின்ற பெயர் பெற்றிருக்க முடியும். இதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. அப்படியானால் இந்த ஆவியை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன்? ஏற்கனவே இதை நான் கூறியிருக்கிறேன். திரும்பவுமாக இந்த வசனத்தின் அடிப்படையில உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். எபேசியர் 1:13. இந்த எபேசியர் 1:13 நம்ம எல்லாரும் மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். அது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற வசனம், குழப்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அருமையான வாசகங்கள். நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம், என்னுடைய ரட்சிப்பிற்கு, என்னுடைய விடுதலைக்கு, என்னுடைய மீட்பிற்கு, நான் பாவத்திலே விலங்கிடப்பட்டவனாய் அடிமைத்தனத்திலே வாழ்ந்திருந்த என்னை விடுவிப்பதற்கான சுவிசேஷம், நல்ல செய்தியாகிய, நல்ல விசேஷமாகிய சத்திய வசனம். அது பொய்யுரையாதது, அது சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தை நான் கேட்கிறேன். கேட்ட மாத்திரத்திலே நான் விசுவாசி ஆகிறேன். விசுவாசிகளான போது என்று நான் இந்த சத்திய வசனத்தை கேட்டு நான் விசுவாசியாக என்னை ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வைக்கிறேனோ, அதுதான் அதனுடைய அர்த்தம். விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது இன்னொரு அனுபவம், ரட்சிப்படைவது இன்னொரு அனுபவம் என்று அது இரண்டையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. என்று ஒரு மனிதன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே, அந்த க்ஷணமே, the moment you believe in Christ Jesus, that very moment you are sealed with the Holy Spirit. This is the word of God. இது ஆண்டவருடைய வார்த்தை. இதுல கலப்படமே கிடையாது. இதுல நம்ம எந்த விதமான வியாக்கியானமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக, ஸ்ட்ரெயிட்டாக, நேரடியாக வருகின்ற ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இந்த பிலீஃப், இந்த நம்பிக்கை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அந்த விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசம் எப்படி வருகிறது?
அதுவும் பரிசுத்தாவியானவர் தருகின்ற ஒரு காரியம்தான். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்துல 7 11 வரைக்குமான இந்த வசனங்களில பரிசுத்தாவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார். இது மிக முக்கியம். மற்றவர்கள் கூறுவதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன கூறுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவியானவரை குறித்து என்ன கூறுகிறார், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல 8வது வசனத்தில் அவர் கூறுகிறார், அவர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர். அது ஒரு விசை அல்ல, அது ஒரு ஃபோர்ஸோ இல்லாட்டி அந்த மாதிரியான காரியங்கள் அல்ல. அது ஒரு நபர். பரிசுத்தாவியானவர் என்பவர் நபர், திரியேக தெய்வத்துல ஒருவர். ஆகவே அவர், அந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். எதை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார்? என்னுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். என்னுடைய அழுக்கான இந்த பாவத்தினாலே நான் நம்பி இருக்கிறேனே, என்னுடைய கிரியைகள் அவைகளெல்லாம் எனக்கு நீதியை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நம்பி ஒரு போலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த நீதியை குறித்தும், அதே நேரத்துல கடைசியிலே நான் ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும் என்கின்ற அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஒருவேளை இங்கே பங்கு பெறுகிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். நடந்திராவிட்டால் அது நடைபெற வேண்டும். என்ன, என்னுடைய பாவத்தை குறித்து அவர் எனக்கு உணர்த்தினார். அழுக்கான என்னுடைய கந்தையாகிய நீதியை குறித்து அவர் உணர்த்துகிறார். அதே நேரத்தில் நான் ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை குறித்தும் அவர் எனக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இந்த கண்டித்து உணர்த்தும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை அவருடைய கண்டித்து உணர்த்துதலை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் என்னை பொறுத்தமட்டு இருக்கிறது. அவர் எதையுமே கட்டாயப்படுத்துவதில்லை என்னுடைய வாழ்க்கையில. ஆகவே தான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 51வது வசனம், அப்போஸ்தலர் 7:51 நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தை கூறும்பொழுது அவர் கூறுகிறார், இது சாத்தியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுதும் நான் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் என்று எதிர்த்து நிற்காமல் அவர் கண்டித்து உணர்த்துவதை உணர்ந்து அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேனோ, அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார். அவர் என்னை கிறிஸ்துவுக்குள் அவர் முத்திரிக்கிறார். நான் அவருக்கு சொந்தம் என்று அவர் என்னை அவருக்குள்ளாக முத்திரிக்கின்றார். அப்போ இந்த முத்திரிப்பின் விளைவாக இந்த பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதனுடைய விளைவு என்ன? ரோமர் 8வது அதிகாரத்தின் 15-16 வசனம். ரோமர் 8:15-16 அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பாவம் என்கின்ற அந்த அடிமைத்தனத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பயம் காணப்படும். அந்த பயம் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது ஆண்டவர் தருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். இந்த ஜெபத்துல அப்பா பிதாவே என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இதெல்லாம் வெறுமனே உதட்டளவிலே வருகின்ற வார்த்தைகளாகவே இருக்கக்கூடாது. அப்பா பிதாவே என்று நான் அழைக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு நன்றி உணர்வு வர வேண்டும். என்ன நன்றி உணர்வு? இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த புத்திர ஸ்வீகாரம், அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த தகுதி, அந்த அந்தஸ்து, அதை ஆண்டவர் எனக்கு தருகிறார். திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடிமைகள் அல்ல, எனும் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. நம்முடைய நிலைமை ஆண்டவர் அப்படியே மாற்றி அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நிலைமைக்கு நம்மை உயர்த்துகிறார். ஒவ்வொரு முறையும் பிதாவே என்று சொல்லி நாம் அழைக்கும் பொழுது இந்த உணர்வு நமக்கு அவசியம். வெறுமனே வாயளவில் வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களில வார்த்தைகளுடைய அழகில அந்த வார்த்தைகளை அழகாக கோர்த்து ஜெபித்து அந்த வார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்று விடுகிறது. தவறு. அந்த உள்ளத்தின் எண்ணங்கள் வார்த்தைகளாக வர வேண்டும்.
பிதாவே என்று அழைக்கும் பொழுது என்னுடைய எண்ணம் நேராக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சப்படுத்தப்பட வேண்டும். அந்த வசனத்தினாலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அவரை விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நான் முத்திரை போடப்பட்டேன். அதனுடைய விளைவு நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டேன். ஆகவே நான் அவரை அப்பா என்று அழைக்கிறேன், ஆகவே நான் அவரை பிதாவே என்று அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்த வசனம் அழகாக கூறப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். What a great privilege. God is our witness. தேவன் நம்முடைய சாட்சி. என்ன சாட்சி? நாம் தேவனுடைய பிள்ளைகள். மனிதன் கூற வேண்டிய அவசியமே இல்லை அருமையானவர்கள். மனிதர்கள் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்று சொல்லி மனிதர்கள் சாட்சி கூற வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாகவே என்னுடைய உள்ளத்துல நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த சாட்சி பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருப்பதினாலே நான் அவருடைய பிள்ளையாக சாட்சியாக இருக்கிறேன். அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டுவது என்ன? பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தருகிறார், பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். அதை யாருமே சம்பாதிக்க முடியாது. பணம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. யாரும் அதை ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து சாதித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய நற்கிரியைகளினாலேயோ, இல்லையென்றால் சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்வதனாலேயோ, இல்லையென்றால் வெளிப்படையான ஒரு சில சடங்குகளை நான் பின்பற்றுவதனாலேயோ, ஒரு சில அடையாளங்களை நான் பெற்றுக்கொள்வதனாலேயோ பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை தருகிறவர் ஆண்டவர், தேவன், பிதாவாகிய தேவன் அதை நமக்கு தருகிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் கூறும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் கேட்கிற ஒரு காரியம், நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றீர்கள்? வெளிப்படையான நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே பெற்றீர்களா, இல்லை என்றால் ஆண்டவரை விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றீர்களா? இதற்கு பதில் அவர்கள் கூறி ஆக வேண்டும். நிச்சயமாகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவர்கள் பெற்றிருக்கவே முடியாது. ஏன்னா அது அடிமைத்தனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் செய்வது அடிமை. அது தொடர்ந்து நாம் படிப்போம். அப்போ இவர்கள் விசுவாசத்தினாலே ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஆதாரம் எபேசியர் 1:13, விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். மூன்றாவது கேள்வி வருகிறது. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறுகிறீர்களா? இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், மாம்சம் என்று சொல்லும் பொழுது சரீரத்தை குறிப்பது அல்லது, அது பாவ சுபாவத்தை காண்பிக்கிறது. மாம்சம் என்பது பாவ சுபாவம். அப்படின்னா ஆவியினாலே நீங்கள் ஆரம்பித்தீர்கள். எதை ஆரம்பித்தீர்கள்? ஒரு புது வாழ்வை ஆரம்பித்தீர்கள். மறுபடியும் பிறந்த தேவனுடைய ராஜ்யத்துல மறுபடியும் பிறந்த அந்த மகத்துவம் நிறைந்த அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள். இப்படி ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது திரும்பவும் உங்களுடைய அந்த பழைய பாவ மனுஷனுடைய கிரியைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படி நீங்கள் முடிக்க போகிறீர்களா என்று சொல்லி அவர்கள் அங்கே கேட்கிறார்கள். உங்களுடைய சொந்த முயற்சியினாலேயோ, உங்களுடைய நற்கிரியைகளினாலேயோ, இல்லையென்றால் ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வதனாலேயோ, நல்ல நடத்தையினாலேயோ ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீங்கள் பெற்றுவிட முடியாது என்ற சத்தியத்தை தான் பவுல் இந்த இடத்துல அவர்களை விளக்கி காண்பிக்கின்றார். எவ்வளவுதான் நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் நம்மை சர்க்குணராக மாற்றாது, பூரணராக மாற்றாது. அவைகள் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையும் தராது, நித்திய ஜீவனையும் தராது. ஆகவே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்கள் விசுவாசத்தினாலே. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இன்று உங்களுடைய பழைய பாவ மாம்ச சுபாவத்திற்கு அடிமைகளாக வெளிப்படையான கிரியைகளினாலே செய்வதனாலே முடிவு செய்ய போறீர்களா?
இதுதான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா என்ற கேள்வியை பவுல் மூன்றாவதாக கேட்கிறார். நான்காவதாக கேட்கிறார், நீங்கள் இவ்வளவு புத்தியினரா? Are you so foolish? நினைத்து பார்ப்பதில்லையா நீங்கள்? உங்களுடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்த சிந்தனை உங்களுக்கு கிடையாதா? ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கின்ற பயணத்தை எப்பொழுது ஆரம்பிக்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக சிலுவையிலே செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவன் புரிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறக்கின்றான். இது ஆரம்பம். அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்தின் ஆரம்பம் இது. அந்த பயணம் எப்படி தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னா, பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையானது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். அப்பொழுதுதான் எந்த விதத்திலும் மாம்சமானது, என்னுடைய பழைய சுபாவம், பாவ சுபாவம் தலை தூக்கிவிட்டு என்னை அடிமைப்படுத்தி விடாதபடி பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான காரியம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரெனியூவல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் நான் புதிதாக்கப்படுகின்ற அனுபவம். அருமையானவர்களே, இது மிக மிக அவசியம். நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நல்ல விதமாக முன்னேறி செல்வதற்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சியில வளர்ந்து முன்னேறி செல்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதல் அவசியம். மீனிங், you and I ought to be so sensitive to the Spirit of God. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அதிகமாக அவருடைய போதனைகள், அவருடைய உணர்த்துதலுக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிட்டேன், பலவிதமான அனுபவங்கள் எனக்குண்டு, பலவிதமான வரங்கள் எனக்குண்டு, அவைகளெல்லாம் இரண்டாம் தரம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டவளாக அவரை அறிகிற அறிவில நான் வளர்ந்து, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில நான் நிரப்பப்படும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்கிறாரா என்பது மிக அவசியம். அப்போ என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பம், அதனுடைய தொடர்ச்சி, இவை எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அப்படியானால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனது பரிசுத்த ஆவியானவரால் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. We have been elevated in our spiritual life. அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டு, அந்த பரிசுத்த ஆவியானவரால் புதுப்பிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக வாழுகின்ற அந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் ஆரம்பித்த நீங்கள் இவ்வளவு புத்தியினராக இப்பொழுது மாம்சத்திலே நீங்கள் முடிவடைகிறீர்களா என்று சொல்லி அங்கே கேட்கிறார். ஐந்தாவது கேள்வி கேட்கிறார், இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ என்று சொல்லி அங்கே அவர் கேட்கிறார். என்ன பாடுகள்? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கலாத்திய நாட்டில் உள்ள கலாத்திய நாட்டின் சபைகளில அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது பலவிதமான உபத்திரவங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தை ஒருவேளை இந்த பாடம் முடிந்த பின்பு நீங்க ஓய்வாக அதை நீங்க படிக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் இந்த கலாத்திய சபை மக்களை சந்தித்த பொழுது அவர்கள் ஆண்டவரை பாவத்திலிருந்து அவர்கள் விலகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது பலவிதமான உபத்திரவங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள். அப்போ இந்த உபத்திரவத்திற்கு நீங்கள் பட்ட உபத்திரவம் எல்லாம் வீணாய் போயிற்றோ என்று சொல்லி அவர் அங்கே கேட்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது, கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவம் நிறைந்தது. உபத்திரவத்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் தனியாக நாம் பிரித்து வைக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவம் அது மாற்ற முடியாத ஒன்று. உபத்திரவம் இல்லாதபடி ஆண்டவரை நானும் நீங்களும் பின்பற்றவே முடியாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் மேட் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ். அழகான ரோஜா பூக்களால இல்லைனால் பட்டு மெத்தையிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம். அதுவும் இன்றைக்கு தவறாக போதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு போதனை. கொஞ்சம் பேராக தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இதை நமக்கு விளக்குகிறார். இதிலே நம்மை யாரும் மயக்கிவிடக்கூடாது. உபத்திரவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை,
சுபிட்சம் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற போதனையில நாம் யாருமே மதிமயங்கி போய்விடக்கூடாது. நாம் யாரும் வசீகரிக்கப்படக்கூடாது. நாம் யாரும் மயக்கப்பட்டு விடக்கூடாது. ஆகவேதான் இந்த உபத்திரவம் எவ்வளவு முக்கியம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சில வசனங்களை நம்ம குறித்துக் கொள்வது நல்லது. யோவான் 16:33, யோவான் 16:33 இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒருவேளை நானும் நீங்களும் போதிக்க ஆரம்பிப்போமே ஆனால் சபிக்கப்பட்டவர்கள். அதை நான் தைரியமாக சொல்ல முடியும். சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நானும் நீங்களும் போதிக்க கூடாது. அவர் என்ன கூறுகிறார்? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டுன்னு அவர் சொல்லல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதுதான் போதனை. உபத்திரவம் இருக்கு, ஆனா திடன் கொள்ளுங்க. ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நமக்குள்ளாக இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் நமக்கு போராட்டத்தை தருவான், உலகத்தில் இருக்கிறவன் நமக்கு துன்பத்தை தருவான். ஆனாலும் நாம் திடன் கொள்ள வேண்டும். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆகவே அவர் எனக்குள்ளாக பிழைத்திருக்கும் பொழுது உபத்திரவம் எனக்கு ஒரு பெரிய பெரிய பாரமாக தோன்றாது. ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தவர். அவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நானும் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல 1 பேதுரு 2:21, 1 பேதுரு 2:21 அதுல அவர் கூறுகிறார், இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். யூ ஆர் கால்ட் ஃபார் திஸ். இது ஒரு அழைப்பு. அநேக நேரத்துல அழைப்புன்னு சொல்லும் போது நம்ம பலவித காரியங்களை நம்ம யோசிப்போம். ஆனா உபத்திரவம் ஒரு அழைப்பு. அவர் சொல்கிறார், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். காரணம், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். மாதிரியை வைத்து போனார் என்று போடப்பட்டிருக்கிறது. அது முன்மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லிதான் அங்கே நாம் பார்க்க வேண்டும். He has set an example to follow Christ. அவர் எப்படி பாடுபட்டாரோ அப்படி பாடுபட வேண்டும். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 1:29, பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It has been granted to you. அருளப்பட்டிருக்கிறது. It is granted to us. நாம் உபத்திரவப்பட வேண்டும். அது எந்த விதத்தில் ஆனாலும் சரி. உபத்திரவங்கள் ஒருவேளை எக்ஸ்டர்னலா பிசிக்கலா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், சரீர பிரகாரமாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, இவைகளெல்லாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் பிலிப்பியர் 3:10, பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாக. இது பவுலுடைய ஒரு ஆசை, இது பவுலுடைய ஒரு விருப்பம். உபத்திரவத்தினோடே கூட நான் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய விருப்பம். அதே நேரத்துல ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு இந்த உபத்திரவம் அவசியம். 2 தீமோத்தேயு 3:12, 2 தீமோத்தேயு 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒருவேளை இந்த கூடுகையில பங்கு பெற்றிருக்கிற நம்ம எல்லாரிடத்திலும் ஒருவேளை நான் தனிப்பட்ட விதத்துல உங்களிடத்துல கேட்பேன்னா, நீங்க எல்லாரும் தெய்வ பக்தியா நடக்க உங்களுக்கு மனசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி மனசு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்ம எல்லாரும் துன்பப்படுவோம், நம்ம எல்லாரும் துன்பப்படுவோம். அப்போ இந்த உபத்திரவம் மிக அவசியம். இதைதான் கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்துல கூறுகிறார். அங்கே உபத்திரவம் இருந்தது, ஏற்கனவே நான் கூறினேன். அந்த உபத்திரவத்தின் முடிவில அவர் கூறுகின்ற அருமையான வசனம் உண்டு. அப்போஸ்தலர் 14:22, அந்த இக்கோனியா, லிஸ்திரா அந்த பட்டணங்களில, கலாத்திய நாடுகளில் உள்ள அந்த பட்டணங்களில அவர் பிரசங்கித்து அவர் பலவிதமான உபத்திரவங்கள் படும்பொழுது அவர் என்ன கூறுகிறார்? சீஷருடைய மனதை அவர் திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி என்ன சொல்கிறார்? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா உபத்திரவங்கள் அவசியம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதே நேரத்துல அப்போஸ்தலருடைய அனுபவம், அப்போஸ்தலர் 5:41 அவர்கள் அதிகமாக உபத்திரவப்பட்டார்கள் என்று சொல்லி
அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். They considered that as a blessed privilege. Blessed privilege. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருமையான உபத்திரவங்களை எல்லாம் நீங்க வெறுமையாய் வீணாய் பட்டீர்களா, அது வீணாய் போயிற்றே என்று சொல்லி அங்கே கூறி கடைசியாக 6வது கேள்வி அவர் கேட்கிறார். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அருமையான 6 கேள்விகள், அருமையான 6 கேள்விகள். இந்த கேள்வி கடைசி கேள்வி அவர் கேட்கிறார். உங்களுக்குள்ளே நடந்த இந்த அற்புதங்கள், உங்களுக்குள்ளே நடந்த அடையாளங்கள், இவைகளெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நடந்ததா, இல்லை என்றால் விசுவாசத்தினாலே, விசுவாச கேள்வியினாலே உங்களுக்கு கிடைத்ததா, எதனாலே அவர் அதை செய்கிறார் என்று சொல்லி அங்கே கேட்கிறார். கலாத்திய சபையில அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு அதிசயம் நடைபெற்றது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல 8-11 வசனம் வரைக்குமான அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அந்த அதிசயத்தை நான் பார்க்க முடியும். அதாவது கால்களே வழங்காத, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருவரை அங்கே பவுல் குணமாக்குகிறார். அது அற்புதம். இந்த குணமாக்குகின்ற இந்த செயல் கிரியைகளினாலே நடைபெற்ற ஒன்று அல்ல, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதினாலே பெற்ற ஒன்று அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக கிரியை செய்த ஒரு அற்புதம். இதைதான் பவுல் அந்த இடத்துல அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதை கவனித்தவர்கள் அநேகர் இருப்பார்கள், அந்த கூட்டத்தில் இருந்த அநேகர் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால ரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டும் என்கின்ற போதனைக்குள்ளாக சென்று விட்டதினாலே பவுல் அதை நினைப்பூட்ட வேண்டியிருந்தது. இந்த இன்னொரு காரியம், இந்த ஆவியை உங்களுக்கு அளித்ததினாலே உங்களுக்குள்ளாக நடைபெற்ற மிகப்பெரிய அற்புதம் ரட்சிப்பு. ஒருவேளை இந்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் நாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். முக்கியத்துவத்தை கொடுக்க பழக்க விட்டு விட்டார்கள். எல்லாரையும் இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் இடமில்லை என்று நான் ஒரு பொழுதும் கூற மாட்டேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். ஒருவேளை நானும் அதற்கு சாட்சி. அற்புதத்தை செய்வார். ஆனா உலக பிரகாரமான அற்புதம்லாம் இட்ஸ் ஆல் டெம்பரரி, அது நிரந்தரமற்றது. அண்ட் தே ஆல் பிசிக்கல், அவைகளெல்லாம் சரீர பிரகாரமானது. அண்ட் தே ஆர் நாட் பெர்மனன்ட், அவை நிரந்தரமானவைகள் அல்ல. ஆனா இவள் எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உண்டு. அந்த அற்புதம் நிரந்தரமானது, அந்த அற்புதம் நித்தியத்தை சார்ந்தது, அந்த அற்புதம் ஆவிக்குரிய ஒரு அற்புதம். அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் அற்புதம். இந்த அற்புதம் கிரியைகளினாலே நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த அற்புதம் வெளிப்படையான ஒரு சில காரியங்களை செய்வதனாலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது கிடையாது. இங்கே யூத மார்க்க அமைந்தவர்கள் அவர்கள் போதித்த போதனை விருத்த சேதனம். விருத்த சேதனம் செய்தால் மாத்திரம்தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும் என்கின்ற போதனை. அதற்கு சரிசமமாக இன்றும் வேறு ஒரு சில போதனைகள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது, அதோடு கூட நீங்கள் இதையும் செய்திருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும். இல்லையென்றால் இந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த ரட்சிப்பு நிறைவேறும் என்கின்ற இந்த போதனையில இன்று கிறிஸ்தவர்களாகிய நம்மையும், மறுபடியும் பிறந்த அனுபவம் வாய்ந்த நம்மையும், மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்த நம்மையும் மயக்கி கொண்டு செல்கின்ற, திசை திருப்பி செல்கின்ற போதனைகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருப்போம். ஆகவே இந்த பவுல் இந்த இடத்துல இந்த கேள்விகளை கேட்கிறார். இவைகளெல்லாம் எதன் அடிப்படையிலே வந்தது? விசுவாசத்தினாலே தானே வந்தது. ஆகவே நீங்கள் இதை குறித்து யோசிக்க வேண்டும் என்று பவுல் இந்த 5 வசனங்களை, 6 கேள்விகளை இந்த 5 வசனங்களிலே கேட்கிறார். உங்களை மயக்கினவர் யார்? உங்களை மயக்கினவர் யார்? எதனாலே நீங்கள் ஆவியை பெற்றீர்கள்? ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களா?
நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளும் வீணாய் போயிற்றோ? இந்த அற்புதங்கள் எல்லாம் நீதியின் கிரியை, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, இல்லை என்றால் விசுவாச கேள்வியினாலேயா நீங்கள் பெற்றீர்கள்? இந்த கேள்விகளை கேட்ட அந்த கலாத்திய சபை மக்கள் அவர்கள் மனதிலே குத்துண்டு இருக்க முடியும். ஏனென்றால் பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு இதை எழுதுகிறார். அவருடைய உந்துதலினாலே இதை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். ஒருவேளை இதோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாட் இஸ் மை டேக் அவே? ஒருவேளை இதை இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கவனமாக நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். எதை நான் இந்த பாட முடிவில் எனக்கென நான் எடுத்து செல்கிறேன்? ஒன்று, கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டவர். சிலுவையில் அறையப்பட்ட அவர் என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில அன்றாடகம் நான் இதை நினைவு கூற வேண்டும். அன்றாடகம் சிலுவையில அறையப்பட்ட அந்த சிலுவை காட்சி என் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். பிரத்யட்சமாய் என் கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது போன்ற அந்த ஒரு அனுபவம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில அநேக நேரங்களில் ஆட்டம் கண்டுவிடுவோம். அடுத்தபடியாக இந்த பரிசுத்த ஆவியானவர், அவரை நான் எந்த அளவிற்கு நான் பெற்றிருக்கிறேன் என்பதல்ல முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்னை எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் தட் how much I have received the Holy Spirit, but it is more important that how much the Holy Spirit has me. என்ன எந்த அளவிற்கு அவர் பெற்றிருக்கிறார். மீனிங், how much does he control me? பரிசுத்த ஆவியானவர் என்னை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்துகிறார், ஆட்கொள்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் விசுவாசி ஆன பொழுது பெற்றுக்கொண்டேன். இது மிக 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 முக்கியமான ஒரு போதனை. அடித்தளமாக நம்முடைய அடிப்படை விசுவாசத்திற்கு இது அடிப்படை. எங்கு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நான் எங்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வசனம் தெளிவாக போதிக்கிறது. அவரை என்று நான் அவரை அந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேனோ அன்று இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதினாலே தான் நான் திரும்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி எனக்கு இல்லை. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றார். அதே நேரத்துல I need to be so sensitive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் நான் உணர்வுள்ளவனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதவளாக அவருடைய போதனைக்கு என்னை அர்ப்பணித்து நான் வாழ ஆண்டவருடைய சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே நேரத்துல ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த விதத்திலும் என்னுடைய பழைய மாம்ச சுபாவத்தினாலே, பாவ சுபாவத்தினாலே மேற்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல என்னுடைய பிரயாசங்கள், இந்த உலகத்துல எனக்கு பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, அதனுடைய கூட தெய்வராஜ்யத்தை சென்றடைய ஆண்டவர் அதை அனுமதிக்கின்றார். ஆகவே அதை நான் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல மிக முக்கியமான மிகப்பெரிய அற்புதம், அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்த இந்த அனுபவம், இது விசுவாசத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்துல தொடர்ந்து நாம் சிந்திப்போம். தொடர்ந்து இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்க படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏதோ இந்த புதன்கிழமையில வந்து உட்கார்ந்து நாம் கேட்டுவிட்டு சென்று விடுவது அதிக அளவிற்கு பயனளிக்காது. ஒருவேளை அது முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதைகளுக்கும் கற்பாறை நிலத்துல விழுந்த விதைகளுக்கும் ஒப்பாக மாறிவிடும். ஆனா 1 30 60 100 இந்த வசனங்கள் பலன் தரப்பட வேண்டுமே, ஆனால் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக மாற வேண்டும். அது எப்படி மாற்றப்பட முடியும்? தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்பதினால பரிசுத்த ஆவியானவர் புதிய சிந்தனைகளை உங்களுக்கு தர முடியும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, இந்த வசனங்களோடு காத்திருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் குறித்து போதிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் இந்த காரியங்களை குறித்து போதிப்பார். ஆகவே அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தாமே தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே,
அருமையான சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் இன்றும் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய அநாதி தீர்மானத்தினாலே உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே எங்களை தெரிந்து கொண்டீர். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் எங்களை பிரித்தெடுத்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாட்டை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று அனுபவிக்கும் பொழுது எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய புத்தி மயங்கி போய்விடக்கூடிய, எங்களை மயக்கக்கூடிய தவறான போதனைகளுக்கு நாங்கள் இழுக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு சுவாமி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவானவர் சிலர் அறையப்பட்டதை ஆண்டவரே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நீர் எப்பொழுதும் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்களாக, உம்மாலே கட்டுப்படுத்தப்பட்ட, உம்மால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக சுவாமி உம்முடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபத்திரவங்களினூடே கூட ஆண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்துல சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த போதனையோடு கூட சுவாமி ஆண்டவரே நாங்கள் மாம்சத்திலே முடிவு பெறாதபடி எங்களை காத்துக் கொள்வீராக. அதே நேரத்தில் ஆண்டவரே மிகப்பெரிய அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து ஆண்டவரே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களை விடுவித்து நித்திய ஜீவனின் சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை மாற்றினதை நன்றியோடு நினைவு கூற உதவி செய்யும். கிறிஸ்துவானவர் எங்களிலே பிழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம் ஒவ்வொரு பொழுதும் திரும்ப திரும்ப நாங்கள் எங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள சுவாமி தலைவணங்கி இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பாட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி இதுல தொடர்ந்து நீர் தருகிற ஆண்டவரே வெளிப்பாட்டிற்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும். ஆவிக்குரிய தேவைகளை ஆண்டவரே நீர் சந்தித்து முழு விடுதலையோடு கூட ஆண்டவரே உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அடுத்த வாரத்துல நாங்கள் திரும்பவும் நாங்கள் கூடும் பொழுது மீதமான வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு விளக்கித்தாரும். கடினமான பகுதிகள் சுவாமி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அதை விளக்கி தராவிட்டால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆகவே கிருபையாக உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு லேசானதாக லகுவானதாக நீர் மாற்றித்தர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பகல் சென்று போயிட்டு இரவு சமீபமாயிற்று, ஆயினும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இரவு வேளையிலே எங்கள் எல்லாருக்கும் நல்ல இளைப்பாறுதலை தாரும். உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை புதிய பலத்தோடு புதிய கிருபையிலே கண்டு அந்த நாளிலும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.